இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எடுத்த வீடியோங்க. பங்குனி உத்திரத்து அன்னைக்கு எடுத்த வீடியோங்க நேற்று பங்குனி உத்திரத்துக்கு எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் லோக்கல்லையே பகவதி அம்மன் கோவிலுங்க. எங்கள் ஊர் கோயில் தாங்க. கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த டயத்துக்கு போக முடியாதாச்சுங்க. அப்புறம் நான் ஒரு 11:30க்கு போயிருந்தேங்க. கரெக்டாக பூஜையாச்சு. அப்போ போயிட்டு நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுங்க. அன்னதானம் போட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு பாப்பா மட்டும் சாப்பிட்டாங்க. நம்மளால் எங்கேயும் சாப்பிட முடியுது. கம்மங்கூழே தாங்க நம்ம குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் தானேங்க. எங்கள் ரிலேட்டிவ் தான் இந்த கோயில் எடுத்து செஞ்சுருக்காங்க. இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெதப்பம்பட்டி 4 ரோடு இருக்கு இல்லைங்க, அங்கேங்க ஆர்ஜிஎம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க இந்த கோயில். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஆச்சு சாமி கும்பிடுங்க போய். இவங்க எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ்ங்க. நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. கலசமெல்லாம் முந்திரிச்சிட்டு வந்தாங்க. திருமூர்த்தி மலை போய் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம அடக்கட்டு கடைக்கு சட்னி இருக்கணும் இல்லைங்க, அதனால் நான் கிளம்பிட்டேங்க. அப்புறம் பாப்பாவோட ஃப்ரெண்டை எங்கள் அம்மா ட்ரெஸ் கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கும் போகணும் அப்படின்ட்டு நான் சீக்கிரமாக கிளம்பியாச்சுங்க. அப்போ நம்மளும் அந்த கடைக்கு போய் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கடையை நான் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இவங்க எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ் தாங்க. அப்புறம் அன்னதானம் பின்னாடி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. பின்னாடின்னு இந்த கோயிலுக்கு பின்னாடி அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. ஃபுல் டே அன்னதானம் நடந்துச்சுங்க. பாப்பா சாப்பிட்டுட்டு அப்புறம் நானும் அப்படியே கிளம்பிட்டேங்க. இந்த கடை தாங்க. இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 ரோடு பெதப்பம்பட்டியில் இருந்துங்க பொள்ளாச்சி ரோட்டில் இருக்குதுங்க. ரோட்டில் இருக்குதுங்க. குளத்தொட்டி ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் கலெக்ஷன் பாருங்கள். இப்போ வந்து கலெக்ஷன் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க புது கடையினால். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் ஆச்சு இந்த கடைக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க நம்பர் நான் கண்டிப்பாக மேலே டேக் பண்ணுறேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையில் போய் கலெக்ஷன் பார்க்கலாம். ப்யூர் காட்டனுங்க. கண்டிப்பாக நான் நிறைய சுடிதார் இவங்ககிட்ட எடுத்திருக்கேன். நான் இப்போ 2 சுடிதார் எடுத்திருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஆச்சு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கடையை. அதுக்கு பக்கத்தால் இன்னொன்று இந்த பொடி ஐட்டம்லாம் ஏபிசிடி மால்ட்டு, இந்த மாதிரி சிக்கன் பொடி, மசாலா பொடி, ரோஸ் மில்க் பவுட்ரு வந்து அவங்களே தயார் பண்ணி விற்கிறாங்க. இவங்க எங்கே தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புட்நாயக்கனூர்கிட்ட தயார் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக அதுக்கு கடைக்கு அந்த துணி கடைக்கு பக்கத்தாலேயே கடை போட்டிருக்காங்க. ராய் மால்ட்டு எல்லாமே இருந்துச்சுங்க. நான் ஏபிசிடி மால்ட்டு மட்டும் வாங்கிட்டு பாப்பா அது பிடிச்சிருக்குன்னு சொன்னனால அதை மட்டும் வாங்கிட்டேங்க. அடுத்த டைம் வேறு ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. முருங்கைப்பொடி பவுட்ரு எல்லாமே இருக்குதுங்க. இவங்க நம்பரும் ஸ்கேன் கோடு இருக்குதுங்க. இதுலேயே பாருங்கள் ஸ்கேன் இருக்குது. நீங்கள் அதிலே ஸ்கேன் பண்ணி கூட அவங்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கடையுமே. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.